ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகநாம் விஸ்வேபரோவினாம் நிதேஸ்வர வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன் லோகதன் ஜோதிடர் குடம்படியிலிருந்து பேசுகிறேன். நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்னும் அதாவது ராஜயோக ஜாதகங்கள் எப்படி இருந்தால் அமையும் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தில் மேலும் ஒரு படிக்கலாக இதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு அதாவது இந்த ஒருவர் அழியா புகழ் பெறுறதுக்கும் பெரிய அரச யோகம், யாருமே அசைக்க முடியாத அரச யோகம் பெறுறதுக்கும் காரணமாக இருக்கிற ஒரே கிரகம் கேது பகவான் தான். கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல விதத்தில் அமைஞ்சிடுச்சுன்னா அவங்கள யாருனாலையும் தொட முடியாத உயரத்திற்கு அழியா புகழையும் அரச யோகத்தையும் வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இருக்கிற கிரகங்களே மிக உயர்வான கிரகம், அது அதிகபட்ச பலத்தை கொண்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேது பகவான் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்போ அந்த கேது பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருவர் யாராலும் அசைக்க முடியாத, யாராலும் தொட முடியாத உயரத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இதுதான் கேது பகவான் தான் இருக்கார். அப்படி ஒரு ஜாதகத்தில் தான் அவங்க அந்த ஜாதகத்தை பெற்றவர்கள் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதியையும் அல்லது அழியாத புகழையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதற்கு அடுத்த ராசியை குரு பகவான் பார்த்து விட்டால் அல்லது இருந்து விட்டால் அவர் யாராலும் தொட முடியாத உயரத்தை அடைந்து விடுவார். இதில் லக்னாதிபதியின் வலுவும் கொஞ்சம் முக்கியம். அதே சமயத்தில் லக்னாதிபதியும் கொஞ்சம் வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி வலுவாக இருந்து லக்னாதிபதி வலுவாக இருந்து அதே சமயத்தில் அந்த கேதுவுக்கு அடுத்த ராசியையும் குரு பகவான் பார்த்து விட்டால் அவர்கள் யாராலும் அசைக்க முடியாத, தொட முடியாத உயரத்தில் இருப்பார்கள். அது அடுத்ததாக இன்னும் செவ்வாய் பகவான் இருந்தாலும், அதாவது செவ்வாய் பகவான் இருந்தாலும் பார்த்தாலும் அல்லது சூரியன் இருந்தாலும் பார்த்தாலும் சந்திரன் இருந்தாலும் பார்த்தாலும் கூட அது ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யும். உதாரணத்துக்கு நாம் சில ஜாதகங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு முதல்ல நாம் திரு மோடிஜி அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு கன்னியில் சூரியன் புதன் கேது இருக்கும். கும்பத்திலிருந்து குரு பகவான் அதற்கு அடுத்த ராசியான துலாம் ராசியை பார்வை செய்வார். ஒன்று, அவருக்கு லக்னாதிபதி ஏற்கனவே வலுவாக இருக்கிறார். இரண்டாவது, கலைஞர் அவருடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது கடக லக்கணத்துக்கு 8ல் கேது பகவான் இருப்பார். அதற்கு அடுத்த ராசியை விருச்சகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வார். 2, அதாவது இன்னொன்று ஜெயலலிதா அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது இருப்பார். அதற்கு அடுத்த ராசியை செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலிருந்து தன்னோட வீட்டை தானே பார்ப்பார். இதுவும் பலம்தான். அதே மாதிரியே திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் அதாவது அவருடைய ஜாதகத்தில் சிம்ம லக்கணத்துக்கு அடுத்த ராசியில் சனி கேது இருக்கும். அதுக்கு அடுத்த ராசியை குரு பகவான் கும்பத்திலிருந்து துலாத்தை பார்ப்பார். இதெல்லாம் இவர்களுக்கு அழியா புகழை கொடுத்தது. மிகப்பெரிய அரசியல் யோகத்தை சிலருக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குது. ரஜினிகாந்தும் அரசியலுக்கு வர்றதா இருந்து உடல்நிலை காரணமாக வர முடியாமல் போச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர்களுக்கு அழியா புகழையும் அரசியல் செல்வாக்கையும் எந்த ஒரு அரசியல்வாதியோடையும் எந்த நேரத்திலையும் தொடர்பு கொள்ளக்கூடிய பிரதமர் முதலான அரசியல்வாதிகளை உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அதிகார பலத்தையும் அதாவது ஒரு புகழையும் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் கேதுதான் நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் நம்மை போன ஜென்மத்தில் அதற்கு முன் ஜென்மத்தில் என்னென்ன செய்தோமோ நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாம் சொல்லக்கூடியவர் கேது பகவான் தான். அப்படிங்கிறதுனால அந்த கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக அமைந்திருந்தால் மட்டும்தான் ஒருவரால் யாராலும் தொட முடியாத உயரத்தை அடைய முடியும். வேறு எந்த கிரகங்களும் இந்த அளவுக்கு ஒரு அழியாத புகழையும் அரசியல் செல்வாக்கையும் நாட்டை ஆளக்கூடிய தகுதியையும் எந்த கிரகத்தாலும் வழங்க முடியாது. கேது பகவான் ஒருவரால் தான் வழங்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. இது யாராலும் அளிக்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய வலுவும் சேர்ந்து வேலை செய்யும்போது இது நிச்சயமாக நல்லபடியாக வேலை இருக்கும். இதில் கேது பகவானுடைய வலுதான் மிக மிக முக்கியம். அவர் படித்திருக்கிறார், படிக்கவில்லை, இதெல்லாம் முக்கியமில்லை. அதாவது அவர்கள் எப்படின்னா, அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த கேது பகவான் அமர்ந்த வீட்டு அதிபதி உச்சம் பெற்றிருந்தால் மட்டுமே அவர்களுக்கு மிகப்பெரிய அரச யோகமும் அரச பரிபாலனம் செய்யக்கூடிய பாக்கியமும் கிட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் உதாரணத்துக்கு திரு மோடிஜி அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் அமர்ந்த வீட்டதிபதி புத பகவான் உச்சமாக இருப்பார். திரு கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் அமர்ந்த வீட்டதிபதி சனி பகவான் உச்சமாக இருப்பார். ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் அமர்ந்த வீட்டதிபதி சுக்கிரன் உச்சமாக இருப்பார். எனவே அவர்களெல்லாம் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு பெற்று அரசியலில் யாராலும் அசைக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு பதவியில் இருந்தாங்க. அவர்கள் இறந்த பின்னும் அவர்களுடைய புகழ் இன்றும் மங்காத புகழாக, அதாவது உதாரணத்துக்கு ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் இறந்து விட்டாலும் கூட அவர்களுடைய புகழ் மங்காத புகழாக இன்றும் இருக்கிறது. இதில் யாருடைய ஜாதகத்திலேயாவது இந்த அமைப்பு இருந்தால் அவர்களுடைய மங்காத புகழோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் அமர்ந்த வீட்டதிபதி அவர் உச்சம் பெறவில்லை. அவர் கேதுவுக்கு கேந்திரத்தில் தான் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவரால் அரச பதவிக்கு வர முடியவில்லை. அரசியல் தலைவராக முயற்சித்து அது முடியாமல் போனது. ஆனால் அதே சமயம் அரசியலில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவராகவும் அதாவது எந்த ஒரு அரசியல் தலைவரையும் உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் பெற்று திகழ்கிறார். எனவே கேது பகவான் அமர்ந்த வீட்டதிபதியை உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுதுதான் அவரால் அழியா புகழையும் அரசியல் செல்வாக்கையும் பெற முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.